திருச்சிற்றம்பலம். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண்கினை நின் திருப்போருக்கு ஆக்கி சிந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி ஆக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுதப் பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனை இரண்டும் இலி தனியனேற்கே. பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாமல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடன் உரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் போற்றி வணங்கிக் கொண்டு புரிந்த திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடன் உரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, வையமெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற நோக்கிலே திருக்கருவை 10 அந்தாதியை இயற்றி அருளிய கவி அறிவீர ராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதை தாரக மந்திரமாக வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அமைப்பிலை தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் ஆகிய அடியேனது பண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே நாம் அரசகவி அறிவீர ராம பாண்டியனார் அருளி செய்திருக்கின்ற திருக்கருவை 10 அந்தாதியை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். ஞான பணுவலுக்கு குட்டி திருவாசகம் என்று நம்முடைய சைவ உலகம் குறிப்பிட்டு அதன் பெருமையை சிறப்பிக்கிறது. இருவர் என்று சொல்லப்படும். ஒன்று வரதங்கராம பாண்டியனார், மற்றொருவர் அறிவீர ராம பாண்டியனார். இருவருமே இரு அரச கவிகள் என்று நம்முடைய சைவ உலகம் போற்றுகிறது. இந்த திருக்கருவை 10 அந்தாதியினை பழைய பிரதிகளிலே எல்லாமே இந்த திருக்கருவை 10 அந்தாதி என சொல்லக்கூடிய குட்டி திருவாசகத்தை இயற்றியருடையவர் அரசகவி அறிவீர ராம பாண்டியனார் என்று தம்முடைய கருத்தை வைத்துக் கொண்டு இது வரதங்கராம பாண்டியனாருடைய திருப்பாடல் என்றும் சொல்வது உண்டு. இப்படி தமிழிலே சில நூல்கள் ஆசிரியர் பெயரையே மாற்றி பொருள் கொள்ளுகின்ற மரபு அந்த சில நூல்களுக்கு அப்படி இன்னும் இருக்கிறது. பழைய பிரதிகள் எல்லாம் அரசகவி அறிவீர ராம பாண்டியனார் இயற்றிய திருக்கருவை 10 அந்தாதிதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திரு கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனத்திலே வெளியீடாக காசி கண்டம் என்று வெளியிட்டார். காசி கண்டம் என்று சொல்லக்கூடிய அருமையான நூலை இயற்றியருடையவர் நம்முடைய அரசகவி அறிவீர ராம பாண்டியனார். அந்த திருவாவூர்துறை ஆதீனத்திலிருந்து வெளியிடப்பட்ட அந்த காசி கண்டம் நூலிலே நம்முடைய அறிவீர ராம பாண்டியனாருடைய திவ்ய சரித்திரம் அங்கே பேசப்படுகிறது. அங்கே பேசப்படுகின்ற பொழுது அறிவீர ராம பாண்டியனார் இயற்றிய நூல்களிலே திருக்கருவை 10 அந்தாதியும் அந்த பட்டியலிலே இருக்கு. எனவே நாம் திருக்கருவை 10 அந்தாதியினை அரசகவி அறிவீர ராம பாண்டியனார் இயற்றியதே கால பொருத்தம் என்பதையே கருத்தாக கொள்வது. இது நம்முடைய அறிவீர ராம பாண்டியனார் தன்னுடைய அனுபவத்திலே திருவாசகத்தினுடைய தாக்கத்தினால் வெளிப்பட்ட ஒரு பிரபந்தம் என்று அழகாக சொல்லி காட்டுவார். திருக்கருவை 10 அந்தாதியிலே இன்று நம்முடைய தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய பேர் உதவியினாலே
56வது திருப்பாடலாகிய என் கண்ணிடத்தில் என்று தொடங்குகின்ற 56வது திருப்பாடல் என் கண்ணிடத்தில் என்று தொடங்குகின்ற அந்த திருப்பாடலிலே இருந்து சிந்தனையை மேற்கொள்ளும். சைவப்பிரியர்களே, நம்முடைய சைவர்களாகிய நாம் அவசியம் பயில வேண்டியது தோத்திரங்களும் சாத்திரங்களும். சாத்திர நூலுக்கு உபசாத்திர நூல்கள் என்று பல இருக்கிறது. 14 மெய்கண்ட சாத்திரத்தை அப்பால் சில துணை சாத்திர நூல்கள் இருக்கிறது. இதே போல 12 திருமுறைகள் இருக்கிறது. 12 திருமுறைகளுக்கும் அப்பாலும் ஓதத்தக்க சைவ உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற, நம்முடைய சைவ ஆதீனங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இன்னும் தோத்திர பணுவல்கள், எண்ணற்ற பணுவல்கள் இருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய அதிவீரராம பாண்டியனார் இயற்றிய திருக்கருவை 10 அந்தாதியினை சைவ உலகமானது குற்றி திருவாசகம் என்று சொல்வதற்கு பல காரணம். அங்கே என்ன காரணம் என சொன்னால், அதிவீரராம பாண்டியனார் தன்னுடைய அனுபவத்திலே திருவாசகத்தினுடைய அந்த திருவாக்கினால் தைக்கப்பட்டு இறைவனை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறார். அந்த அனுபவத்தின் வெளிப்பாடாக வந்த சிவபோகத்தினால் வெளிப்பட்ட பிரபந்தங்களிலே ஒன்றுதான் இந்த திருக்கருவை 10 அந்தாதி. எப்பொழுதுமே ஒரு சைவன் என சொல்லக்கூடியவன் தான் ஒரு நூலினை தான் கற்கின்ற பொழுது அந்த நூல் வழி நிற்றல் வேண்டும். நூல் முறை அறிந்து சீலத்து ஒழுகு, அவ்வை பிராட்டி கொன்றை வேந்தல் சொல்லி காட்டுவார். நூல் முறை அறிந்து சீலத்தை ஒழுகு. அந்த நூல் நம்மை பக்குவப்படுத்தும். நூல் சிவத்தை காட்டாது, நூல் சிவத்தை காண்பதற்கு துணை செய்யும், நமக்கு உதவும். இறைவனை காண வேண்டும் என சொன்னால் இந்த நூல்களிலே தோய்ந்தால் முதலிலே மனதிலே ஒரு தெளிவும் ஏற்பட்டு நம்பிக்கையும் ஏற்படுதல் வேண்டும். நம்பிக்கை என சொல்லக்கூடியதுதான் சைவத்திலே இறைவனை காணக்கூடிய முதல் சாதனம் என்று சொல்லி காட்டுவார். திருமூல தேவ நாயனார் அழகாக சொல்லி காட்டுகிறார். இறைவன் எங்கிருக்கின்றான் என்று ஒருவன் கேட்கிறான். நீ கண்டாயா, இல்ல கண்டவர்களை கண்டாயான்னு கேட்கிறான். அதற்கு திருமூல தேவ நாயனார் அழகாக தன்னுடைய திருமந்திரத்திலே 5வது தந்திரத்திலே அங்கே விளக்கம் கொடுக்கிறார். உள்ளத்தும் உள்ளன், இறைவன் கண்டாயான்னு சொல்லுகிறாயே, உள்ளத்தும் உள்ளான், உள்ளத்தும் உள்ளன் புறத்து உள்ளன், உள்ளத்தும் உள்ளன் புறத்து உள்ளன் என்று நம்புகிறவர்களுக்கு, உள்ளத்தும் உள்ளன் புறத்து உள்ளன் என்பவர்க்கு, உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் எம் இறை, உள்ளேயும் இருக்கிறான் வெளியேயும் இருக்கிறான். கட உள், உள்ளும் இருக்கிறான், நம்மை கடந்தும் இருக்கிறான். அதனால்தான் கடவுள். அதை நம்புகிறவர்களுக்கு உள்ளும் இருக்கிறான் புறமும் இருக்கிறான். திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுளே தேடி கண்டு கொண்டேன். என்னுளே தேடி இந்த ஞான நூல்களை வைத்து பக்குவம் விட்டு நான் அறிந்து கொண்டேன் என சொல்லி காட்டுகிறார். உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பவர்க்கு, உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்கிறை, உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை என்பார்க்கு, உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை. உண்டும் என்று நம்புகிறவர்களுக்கு கண்கூடாக அவன் தன்னை காணும்படி காட்சி கொடுக்கிறான். ஆனா நம்பிக்கையற்றவர்களுக்கு அருகிலே இருந்தாலும் அவன் புலப்பட மாட்டான். இறைவனாக காட்டினாலன்றி காண இயலாது. ஆகையினாலே நம்முடைய இறைவன் என சொல்லக்கூடியவனை முதலில் நம்பிக்கை என்பது இருக்கணும். நம்முளே இறைவன் இருக்கின்றான், நம் ஆன்மாவிலே உறைந்திருக்கிறான். ஏன் ஆன்மாவிலே உறைந்திருக்கின்றான்? இந்த உடம்பிலே உச்சியிலிருந்து பாதம் வரை எல்லாமே மாயாகாரிய பொருள். ஆனால் மாயகாரிய பொருளாகிய பூதசார உடம்பாகிய இந்த உடம்புக்குள்ளே அங்கே நித்திய பொருள் என ஒன்று உயிர் என மட்டும்தான் இருக்கு. எனவே அந்த உயிருடன் தான் அவன் ஒட்டி இருப்பான். அதை ஆன்மா உணர்தல் வேண்டும். உள்ளத்தும் உள்ளன் புறத்தும் உள்ளன். அந்த மனமானது நம்முடைய ஆன்மாவிலே சிவம் இருந்திருக்கின்றான். அதனால்தான் சுந்தரர் கேட்டார், யான் செய்யும் துரிசிகளுக்கு உடனாகினார். என்ன பொருள்? நான் தீயவைகள் செய்கின்ற பொழுது என்னோடு இருக்கின்ற நீ தடுத்திருக்கலாமே என்று கேட்கிறார். என்று தன்னோடு இறைவன் இருக்கிறார் என்று அவர் நம்புகிறார். ஆகையினாலே தான்
இறைவன் தன் ஆன்மாவோடு இருக்கிறான் என்று நம்புகிறவன் தான் தவறு செய்ய, பாபம் செய்ய, பிழை செய்ய, மரநெறிக்கு செல்வதற்கு அஞ்சுவான். கண்காணி இல்லென்று கள்ளம்பட செய்வார், கண்காணி இல்லாத இடம் இல்லை காணினார் திருமுருகன். நம் ஆன்மாவிலே உறைந்து கொண்டு நம்மை அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் பாவத்தை செய்வதற்கும் பழிக்கப்பட்ட செயல்களை செய்வதற்கும் அஞ்சுவான். எனவே முதலில் இறைவன் நம் மனத்தே இருக்கின்றான், நம் உள்ளத்தே இருக்கின்றான் என்று அந்த மனம் பற்றுதல் வேண்டும். அப்படி உள்ளத்தே முதலில் காண்டவர்களுக்குத்தான் புறத்து காட்சி தருவான். முதல்ல இறைவனை உள்ளே காணுதல் வேண்டும், அதற்கு பின்புதான் புறத்தே காண வேண்டும். அதனால்தான் நாவுக்கரசர் சுவாமிகள் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். முதல்ல தன்னுள் சிவத்தை காணுதல் வேண்டும். அப்படி காணுகின்ற பொழுதுதான் அங்கே நம்முடைய பெருமானானவர் உள்ள கண்ட அந்த ஆன்மாக்களுக்கு தான் புறத்தையும் தன்னை காட்டுவார். எனவே இறைவனை காண்பதற்கு முதலில் இந்த மனத்தை பக்குவப்படுத்தல் வேண்டும். ஒரு அடுக்கடை இந்த கண்ணாடி தன்னுள் இருக்கின்ற பொருளை, அந்த பிம்பத்தை ஒழுங்காக காட்டாது. அந்த கண்ணாடியானது தூய்மையாக இருந்தால்தான் பிம்பத்தை தெளிவாக காட்டும். மனமாகிய அந்த கண்ணாடி தூய்மையாக தெளிவாக இருந்தால்தான் இருக்கின்ற சிவத்தை காட்டும். தொடங்கிய நீரானது அடித்தளத்திலே உள்ள பொருளை காட்டாது. இதே போல தெளிவில்லாத மனக்கலக்கம் உடைய அதுவோ இதுவோ என்று சந்தேகம் கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு இறைவன் புலப்பட மாட்டான். எனவே அந்த மனம் என்பது முதலில் பக்குவப்படுதல் வேண்டும். அதையினாலே தான் இறைவனை காண வேண்டும் என சொன்னால் மனதை முதலில் பக்குவப்படுத்து, மனம் முதலில் பற்றுண்டார். ஆனால்தான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் 3வது திருமுறையிலே மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை நன்னெஞ்சமே. ஏன் நெஞ்சமே, நீ நல்லா இருப்பேன், அவன் நாமத்தை நீ சிந்தை செய்ப்பா, அலைப்பாயாதே என சொல்லி அந்த நெஞ்சை நோக்கித்தான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் விண்ணப்பம் பண்ணார். அருந்தியர் கெடும் அவர் நாமமே சிந்தை. நாமமே என்பது இங்க நமச்சிவாய என சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரத்தை மனம் ஒருமைப்பட்டு அவனிடம் நீ ஒன்று நின்று அடைவதற்கு எனக்கு துணை செய்வாயாக என்று அங்கே அழகாக அங்கே விண்ணப்பம் செய்கிறார். இதே போல ஞானசம்பந்த பெருமானும் இன்னொரு இடத்திலே நல்ல நெஞ்சமே நான் சொல்லுகின்றதையெல்லாம் கேள் என்று நெஞ்சை நோக்கி விழித்து சொல்கிறார். நீ நாளும் நன்னெஞ்சே நினைகின்றாய். நல்ல நெஞ்சமே, நம்முடைய பெருமானை நீ நினைக்க மாட்டாயா? எதையோ நினைக்கின்றாயே, என்னை அலைக்கழைக்கின்றாயே. அந்த பெருமானை நினை. நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய் ஆறறிவார் சானாடும் வானாடும். உடம்புக்குள்ளே உயிர் வந்து எத்தனை நாள் இன்னும் இருக்கும் என்பதை யாரும் அறியவில்லை. ஆறறிவார் சானாடும் வாழ்நாடும். ஆகையினாலே இந்த மாயையிலே மயங்காது நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய் ஆறறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கு. சாய்க்காட்டம் பெருமார்க்கு நீ என்ன செய்தல் வேண்டும்? பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் நவின்றேத்த பெறலாமே நன்வினையே. பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நாளும் நவின்றேத்த பெறலாமே நன்வினையே. அந்த சரியிலே நில். சரியிலே சிவாலயத்திற்கும் சிவன் அடியார்களுக்கும் தொண்டு செய். பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நான் நாளும் நவின்றேன். இறைவனது பொருள் சேர் புகழினை நீ சேர்ந்தால் இருவினையும் இருவினை சேராது. எனவே அவனது நாமத்தை நீ கேள், நாமத்தை நீ பாடு என்கிறான். இப்படி அயராது அவனது நாமத்தை கேட்பதற்கும் பாடுவதற்காகத்தான் திருமறைகள் இருக்கிறது. துணையாக பல பிரபந்தங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த மனம் ஒருமைப்படுவதற்காகத்தான் பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் நவீன்றேத்த சொல்லி காட்டுகிறார். இன்னும் சொன்னால் நம்முடைய பெருமானை எந்த அளவிற்கு நம்முடைய மனத்தை இருத்துகின்றோமோ
அந்த அளவிற்கு அவன் தன்னை நமக்கு காட்டி துணையாக இருப்பான். தன்னை நமக்கு காட்டி துணையாக இருப்பான். ஆகையினாலேத்தான் அழகாக அப்பர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே அங்கே அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். நம்முடைய பெருமானானவரை நான் மனத்திலே வைத்திருக்கிறேன். நான் கைப்போது மலர்தூவி காதலித்து வானோர்கள் முப்போது முடிசாய்த்து தொழ நின்ற முதல்வனை அப்போது மலர்தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. மேலான வாழ்வு பற்றி போகத்தை அனுபவிக்கின்ற அந்த தேவர்களும் கூட கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போது முடிசாய்த்து தொழ நின்ற முதல்வன். முப்போதும் இரவு பகல் சந்திப்பொழுது எப்பொழுதுமே வணங்குகிறார்களா? இறைவனை விட்டு பிரியார்களா? ஆகையினாலே தான் நான் என்ன செய்தேன்? அப்போது மலர் தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி நான் அழகான மலர்களை கொண்டு நான் மலர்களை தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி ஐம்புலன் அகத்தடக்கி இந்த மனத்தை இழுத்து அலைக்கழிப்பது ஐம்புலன்கள். அதனால்தான் ஐம்புலன்களை நம்முடைய நூல்களானது அங்கே முதலைக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலைக்கு சமமாக, யானைக்கு சமமாக தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி. எனது லேசில் அடங்காது. யானையை அடக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஆயுதம் தான் அங்குஷம். அங்குஷத்துக்கு மட்டும்தான் அது அடங்கும். இதே போல மனமாகிய அந்த யானையை ஐந்தெழுத்தாகிய அங்குஷத்தால் தான் அடக்க முடியும். அதனால்தான் தொண்டர் அஞ்சு களிரும் மடக்கி என்று ஞான சம்பந்தர் திருக்கேதாரம் பதிகத்திலே சொல்லி காட்டுவார். இன்னொன்னு முதலை உருமுள குற்றம் அதனில் வாழ் முதலைகள் 5 நாவுக்கரசர் சொல்றார். எனவே அந்த முதலைகள் தன் போக்கிலே இழுத்துச் சென்று சீரழிப்பதை போல என் மனம் பொறிகள் வழியாக செல்லுகிறது. அதனால்தான் ஐம்புலனை அடக்கி அப்போது மலர்தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தை வைத்தேனே. மானுடர்கள் போல இன்பம் துன்பம் மாறுகின்ற மனோநிலையிலே பெருமானுக்கு இல்லை. எப்பொழுதுமே இனிமையாக இருக்கின்றான். ஆனா எப்போதும் இனியானை என் மனத்தை வைத்தேனே என சொல்லி காட்டுகிறார். போன்று அழகாக சொல்லி காட்டுகிறார் நாவுக்கரசு சுவாமிகள். உன் மனத்திலே அன்பு இருக்கிறது, நீ செலுத்த வேண்டிய பாதையிலே செலுத்தவில்லை. மனைவி மக்கள் மேல் அன்பு வைத்துக் கொண்டு இறைவன்பால் வைக்க வேண்டிய அன்பை வைக்காமல் இருக்கிறாயே என்று விண்ணப்பம் பண்றார். நமக்கு சொல்லி காட்டார். மனைவி மக்கள் செல்வம் மனை என்பதில் தானே மனத்தை நீ விடுகிறாய், இறைவனையும் கொஞ்சம் நினை என்று சொல்லி காட்டுகிறார். மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுளே விழுந்து அழுந்தி வேதனைக்கு இடமாகாதே. இது மீளவும் மீளவும் உனக்கு பிறப்பைத்தானே கொடுக்கும். மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுளே விழுந்து அழுந்தி வேதனைக்கு இடமாகாதே. கனையுமா கடல் சூழ் நாகை மண்ணும் காரோணத்தானை நினையுமா வல்லீராகில் உய்யலாம் நெஞ்ச நீரே. அங்கே திருநாகேஸ்வரம் திரு காரோணத்தில எழுந்தருளியிருக்கின்ற அந்த பெருமானை மட்டும் நீர் நினைந்தீர் என சொன்னார். உங்களுக்கு வல்லீராகில் உய்யலாம் நெஞ்ச நீரே, நீங்கள் எல்லாம் உய்தி பெறலாம் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே நம்மிடத்தில் இறைவன் அன்பு கொடுத்திருக்கின்றான். அது செலுத்த வேண்டிய பொருளிலே செலுத்த வேண்டும். அதற்காக நாம் மனைவி மக்களை விட்டு விட்டு ஓட வேண்டும், அவர்களை துறக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. 9ஆம் திருமறையிலே திருவிசைப்பா ஆசிரியர் அழகாக சொல்லி காட்டினார். திருவிசைப்பாவில தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்திட்ட தயாவினை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூரை நின்கண் வைத்தார்க்கு அமருலகம் அணிக்கும் பெருமைன்னார். பெண்கள் மற்றும் உறவினர்கள் மேல் வைக்கின்ற அந்த அன்பிலே லட்சத்துல ஒரு கூறாவது எடுத்து இறைவனிடமும் செலுத்து, கொஞ்சம் மடைமாற்று பண்ணுப்பாங்க. அந்த இறைவனிடம் அப்படி மடைமாற்று பண்ணினால்தான் அன்பினை அவன் கொடுத்ததனுடைய பயனை நாம் பெறுகிறோம். இந்த அன்பு என சொல்லக்கூடியது உயிர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவனால் கொடுக்கப்பட்டது.
இது போற்றி பகருடையில நம்முடைய குற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியர் சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே தத்தையங்கனையார் தங்கமில் வைத்திட்ட தயாவினை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூரை நின்கண் வைத்தார். எனவே நீ பெண்கள் மேல் வைத்திருக்கின்ற பெண்கள் மட்டுமல்ல, உபலக்கணமாக மண், பெண், பொன் என்று 3ஐயும் எடுத்துக்கொள்ள வைத்திருக்கின்ற இந்த அன்பினை நீ சிவத்தின் பாலும் செலுத்துதல் வேண்டும். ஆகையினாலே அவனை நீ நினைவதே. அதனால்தான் நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கடந்தாலும் மென்றாலும் சுகின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒருகாலும் மறவாத குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் கொடுக்கிறார். இறைவனை இடைவிடாது நினைப்பதுதான் ஒரு தொண்டருக்கு இலக்கணம் என்று பெருமான் அங்கே அழகாக சொல்லிக்காட்டு. நம்முடைய சைவம் எப்பொழுதும் துறைவரத்தை வலியுறுத்தவில்லை, மனைவி மக்களை விட்டு போன்னு சொல்லவில்லை. இன்னும் சொன்னா புறவரத்திலே இருந்து கொண்டு நம்முடைய தூமதி சூடியோனை நினைத்து உறவிகளை விட உயர்ந்தவன் திருமந்திரத்துல சொல்லி காட்டுகிறான். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். அழகான கருத்து பாருங்க. குடும்பத்துக்குள்ளே அந்த புச்சல் புடுங்களுக்குள்ளே இருந்து கொண்டு லௌகிகத்தில் அகப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இறைவனை நினைப்பதற்கிறதே, அது எல்லாவற்றையும் துறந்து வனத்திற்கு சென்று தனிமையிலே இருந்து தவம் செய்கின்ற அந்த முனிவர் தவசிகளுக்கும் மேலானவர். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். அப்படி நினைக்கின்ற அவர்கள் நெஞ்சுக்குள்ளே சென்று ஈசன் குடிகொள்வானா. அப்படி மனையில் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினை உள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். அப்படி மனையுள்ளே இருந்து கொண்டும் இறைவனை நேசிக்கின்றவர்கள் அவர்கள் மனத்திலே சென்று இறைவன் குடிகொள்றான். இதை நினைப்பவர் மனம் கோயிலாய். என்ன பொருள்? இறைவனை இடைவிடாது நினைத்துக் கொண்டிருத்தல் ஒன்றுதான் நல்ல ஒரு சாதனம் என்று நமக்கு அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இறைவனை இடைவிடாது நினைத்தல் வேண்டும். அழகா சொல்லி காட்டுகிறார். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்தில் நிற்பர். இப்படி குடும்பத்திலே இல்லறத்திலே இருந்து கொண்டு இறைவனை நினைப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னார். ஒரு பனைமரத்திலே பருந்து ஒரு பொந்துலை குடியிருக்கும். பொந்துக்குள்ளே இருக்காது. இறை தேட வேண்டிய நேரத்திலே அந்த பனைமர பொந்தில் இருந்து வெளிப்பட்டு பூமிக்கு வந்து இறையை தேடி விட்டு மேலே செல்லும். இதே போல இல்லறமாகிய அந்த பனைமரத்துக்குள்ளே ஆன்மாவாகிய பருந்தானது அந்த இல்லறத்துக்குள்ளே அடைபடாது பூமியாகிய அந்த சிவ நிலத்தை சென்று அடைந்து சிவஞானமாகிய இறையை தேடிக்கொண்டு மீளவும் அங்கே பனைமரத்து அந்த பொந்திலே சென்று அந்த பருந்து சென்றிருக்கும். அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே. பனைமரத்திலே இருந்தாலும் கூட தான் வெளிப்படுகின்ற காலத்திலே வெளிப்பட்டு பூமியிலே சென்று இறையை தேடினால்தான் அந்த பருந்து உயிரோடு இருக்க முடியும், பலன் பெறும். எனவே அந்த பருந்து போல் இருங்கள். இல்லை என்றால் இன்பப் பொருளாகிய சிவத்தை நீங்கள் அனுபவிக்க இயலாது, உங்களுக்குத்தான் இழப்பு. அதான் சொல்லி காட்டுறார். எப்படி? மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். இடைவிடாது நினைப்பவர்கள் மனத்திலே சென்று அவன் குடிகொள்வான். பனையுள் இருந்த பருந்து அதுபோல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே. ஆகையினாலே தான் இறைவனை இடைவிடாது நினையுங்கள் என சொல்லி காட்டுகிறார். குற்றமொழி உமாபதி சிவாச்சாரியா திருத்தொண்டர் புராண சாரம் என்று ஒன்று செய்திருக்கிறார். அதை பத்தராய் பண்ணுவாருக்கு விளக்கம் எழுதுகிறார். அடியார்களுக்கு வேண்டிய இலக்கணம் 8. இந்த 8 இலக்கணம் உடையவர்கள் தான் மெய்யடியார்கள். 8 இலக்கணங்களிலே ஒன்றுதான் இறைவனை எப்போதும் நினைத்தல். இறைவனை எப்போதும் நினைத்தல். அந்த கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியர் அருளி செய்திருக்கின்ற திருத்தொண்டர் புராண சாரத்துல அந்த திருப்பாடலை சொல்ற எந்த 8 இலக்கணங்கள்? தொண்டரடி தொழல், ஈசன் அடியவர்களை தொழுதல் வேண்டும். செம்மல நோன்தான் சேரல் ஒட்ட அம்மலங்களி அன்பரோடு மறி
மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என திரும்பி. நல்ல பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் சிவனது வடிவமாகிய அந்த திருநீர் ருத்ராட்சத்தை அணிந்தவர்களை காணுகின்ற பொழுது சிவனாகவே பாவனை செய்து வணங்குவார்கள். அத தொண்டரடி தொழல் பூஷை தொழில் மகிழ்தல். சிவபூஜை செய்வதும் சிவபூஜை செய்பவர்கள் அருகிலே அமர்ந்து கொண்டு கண்டு கழித்தலும் விசேஷம். சிவாலயத்திலே நடைபெறுகின்ற அந்த சிவபூஜையில சென்று விருப்பத்தோடு கலந்து கொள்ளும். எனவே சிவபூஜை தொழில் மகிழ்தல், அழகுஆர் துளங்கிய அர்ச்சனை புரிதல். அந்த பெருமானை அழகாக தோத்திரம் செய்தார். அர்ச்சனை பாட்டையாகும். அவனை அப்படியே மலர்களை கொண்டு அர்ச்சித்ததும் துதிகளை சொல்வதும். தொண்டரடி தொழல் பூஷை தொழில் மகிழ்தல், அழகார் துளங்கி அர்ச்சனை புரிதல், தொகுதி நியமங்கள் கொண்ட பணி திருவடிக்கே கொடுத்தல். தான் எந்த புண்ணியம் செய்தாலும், பதிபுண்ணியம் செய்தாலும், பசு புண்ணியம் செய்தாலும், பசுபுண்ணியம் செய்கின்ற பொழுது குறிப்பாக நாம் செய்த செயல்களை எல்லாம் அதன் பயன்களை சிவார்ப்பணம் என்று ஒப்படைச்சிடும். எப்பொழுதுமே ஒரு புண்ணியத்தின் பலன் அது நல்வினை தீவினை என்று பிரிக்கப்பட்டு அது பதிபுண்ணியம் பசு புண்ணியம் என்று பிரிக்கப்படும். அது நல்வினை தீவினைக்கு உள்ள அந்த பாவ புண்ணியத்தை இரண்டையும் அனுபவிக்கணும். பாவத்தையும் அனுபவிக்க ஒரு பிறவி வேண்டும், புண்ணியத்தையும் அனுபவிக்க பிறவி வேண்டும். எனவே புண்ணியத்தை அனுபவிக்க ஒரு பிறவி வருகிறது. ஆகினால் பிறவி வேண்டாதார் என்ன செய்தல் வேண்டும் என சொன்னார், அந்த புண்ணியத்தையும் சிவார்ப்பணம் பண்ணிவிடணும். புண்ணியத்தையும் சிவார்ப்பணம் பண்ணிவிடணும். இன்னும் சில சிவபூஜை செல்வர்கள் சிவபூஜை செய்து முடித்த பின்புதான் தன்னுடைய பூஜையின் பலன்லாம் சிவத்துக்கு ஒப்படைப்பார். ஆகையினாலே அந்த பூஜையின் பலன்களை எல்லாம் எந்த ஒரு புண்ணிய செயலாக இருந்தாலும் அது சிவார்ப்பணம் என்று கொடுத்து விட வேண்டும். அதான் அழகா சொல்லிக்கான ஈசன் குணம் அடுத்து சொல்லுகின்ற பொழுது தொகுதி நியமங்கள் கொண்ட பணி திருவடிக்கே கொடுத்த. என்ன திருத்தொண்டு பசு புண்ணியமானாலும் சரி பதிபுண்ணியமானாலும் சரி திருவடிக்கு சமர்ப்பித்தல் வேண்டும். ஈசன் குணமருவும் அருங்கதையை குலவி கேட்டு ரொம்ப முக்கியம். அடியார்களுக்கு உள்ள இலக்கணம் சிவனது பெருமை எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அதை விரும்பி சென்று கேட்டல் வேண்டும். ஈசன் குணமருவும் அருங்கதையை குலவி கேட்டு மண்டி விழித்துழும்பல் மயிர் சிலும்பல் உண்ணல். இதுதான் ரொம்ப முக்கியம். ஈசனது புகழினை கேட்ட உடனேயே அது உண்மையாக அது காதிலே கேட்டு அந்த உயிரிலே கலந்திருந்தால் என்ன செய்யும்? மயிர் சிலும்பல். எப்படி? மண்டி விழி துளும்பல், கண்ணிலே ஆனந்த கண்ணீர் வரும். மயிர் சிலும்பல், அந்த மயிர் கூச்செறிதல் முதலான ஏற்படும். உண்ணல், அதையே எப்பொழுதுமே நினைந்து 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 உருங்குதல். அதான் இந்த நினைதல் என்பதற்கு இந்த இதை எடுத்திருக்க. அடியார்களுக்குள்ள இலக்கணத்திலே அவன் புகழினை எப்பொழுதுமே நினைந்து நினைந்து அவனையே பற்றி இருக்க வேண்டும். உண்ணல் மறுவு திருப்பணிக்கு ஆட்டி வருபவ வாங்கி உண்டி கொள்ளாது ஒழிதல். வாலயத்திற்கு ஒரு திருத்தொண்டு செய்வதற்கென்று பொருள் நமக்கு கிடைத்தால் அதிலே எல்லளவும் அதை நாம் பயன்படுத்தக்கூடாது, எல்லளவும் பயன்படுத்தக்கூடாது. ஆகையினாலே திருப்பணிக்கென்று வாங்கியதை திருப்பணிக்குத்தான் கொடுக்க வேண்டுமே அன்றி எல்லளவும் தான் அதை அனுபவித்தல் கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஆகையினாலே தான் அழகா சொல்லிக்கிற மறுவு திருப்பணி காட்டி வருபவ வாங்கி உண்டி கொள்ளாது ஒழிதல் என இவை ஓரட்டும் உடையவர் அவர் பத்தர் என உரைத்துள்ளாரே. எனவே இந்த பத்தராய் பணிவார் என்பதற்கு இந்த 8 இலக்கணங்கள் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டை திருப்பி படிக்கிறேன். தொண்டரடி தொடல் பூஷை தொழில் மகிழ்தல், அழகார் துளங்கிய அர்ச்சனை புரிதல், தொகுதி நியமங்கள் கொண்ட பணி திருவடிக்கே கொடுத்தல், ஈசன் குணமருவும் அருங்கதையை குலவி கேட்டு மண்டு விழி துளும்பல் மயிர் சிலும்பல் உண்ணல் மருவு திருப்பணி காட்டி வருபவ வாங்கி உண்டிகொள அது ஒழிதல் என இவை ஓர் 8 உடையவர் அவர் பத்தர் என்று உரைத்துள்ளாரே. இப்படி இந்த 8 குணங்கள் நினைத்திருந்த 8 குணங்களிலே ஒன்று இறைவனை இடைவிடாது நினைத்தார். எப்பொழுதும் இறைவனை இடைவிடாது நினைக்கின்றார்களோ அப்பொழுது அவர்களுக்கு எங்கும் எதிலுமே சிவமாகவே காட்சி தெரியும். எங்கும் எதிலும் சிவமாக காட்சி தெரியும்.
எப்படி காட்சி தெரியும்? காணுகின்ற எப்பொருளும் சிவமாக தெரியும். பார்க்கின்ற நிலங்கள் எல்லாம் கையிலை போல தெரியும். கையிலை போல் தெரிகின்ற பொழுது பார்க்கின்ற மக்களை எல்லாம் சிவகணங்களாக தெரியும். எனவே ஒரே ஊராக கையிலை போல் தெரியும். காணுகின்ற எல்லாரும் சிவகணங்களாக ஒன்றாகவே தெரியும். அதனாலதான் யாதும் ஊரே யாவரும் கேளி. எனக்கு எல்லா ஊரும் ஒண்ணுதான், எல்லாம் கையில மாதிரி. யாவரும் கேளி, கேளிர்ன சுற்றம். காணுகின்ற எல்லாருமே அங்கே சிவனடியார்கள் எல்லாருமே சிவ கணங்களாக நமக்கு காட்சி தெரியும். ஆகையினாலே நாம் எப்பொழுதுமே நம்முடைய பெருமானை அங்கே காணுகின்ற பொழுது, அவனை எப்பொழுதுமே நினைந்து நினைந்து நாம் உருகுகின்ற பொழுது அங்கே காணுகின்ற எப்பொருளும் சிவமாக தெரியும். இதையெல்லாம் நம்முடைய நூல்களிலே, நம்முடைய திருவிடை மருதூரிலே இருக்கின்ற அந்த பாண்டிய மன்னன் அவனுடைய செய்கைகள் எல்லாம் நம்முடைய நூல்களிலே அழகாக அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அங்கே வரகுண பாண்டியன் என்று சொல்லக்கூடியவன் எங்கும் எதிலே சிவனை கண்டான். அதுதான் அவருடைய நிலை. வரகுண பாண்டியன் ஒரு தவளை கத்தினாலும் அது பிரணவ மந்திர தவளை கத்தினாலும் அரகர என்று சொல்வதை போல இருந்தது. நிறைய ஊழையிட்டாலும் ஓம் என்று சொல்வதை போல இருந்தது. வேப்பம் பழத்தை மரத்திலே காண்கின்ற பொழுது சிவலிங்கம் போல் காட்சி தந்தது. இப்படி எங்கும் எதிலுமே சிவமாக. இதுதான் அந்த ஆன்மாவினுடைய பக்குவ முதிர்ச்சி. இதைத்தான் நம்முடைய அதிவீர ராம பாண்டியன் சொல்லுகின்றார். நான் என்னுடைய கண்ணிலே எங்கும் அவனாகவே தெரிகின்றான், என் கண்ணை விட்டு அவன் நீங்காமலே இருக்கின்றான் என்று இந்த 56வது திருப்பாடலை சொல்லி காட்டுகிறான். என் கண்ணிடத்தில் அகலாத செல்வன், எழிலார் களாவின் முதல்வன், வன்கண்ணர் நெஞ்சு புகுதாத நம்பன், மனமாகு அறுத்த பெருமான், புன்கண்ணகற்றி அடியாரை வீடு புகுவித்து நின்ற புனிதன், தன்கண் எனக்கு முடியாத அன்பு தர என்கொள் செய்த தவமே. நான் சொன்ன முன்னுரைகளை போற அப்படியே செய்தியை நினைக்கணும். என் கண்ணிடத்தில் அகலாத செல்வன், நான் எங்கு கண்டாலும் என்னுடைய கண்களிலே அவனே தெரிகிறான். செல்வன் என்பது முத்தி செல்வத்தை கொடுக்கிறது. முத்தி செல்வத்தை கொடுக்கிறது. அதாவது நம்முடைய அப்பர் சுவாமிகள் இதை சொல்லி காட்டுவார். அப்பர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே அங்கே சொல்லுகின்ற பொழுது, மாயானை மனத்தானை என்ற பாடல்கள் வருகின்ற பொழுது, நம்முடைய பெருமானானவர் அவன் எப்பொழுதுமே அந்த பெருமானானவன் என் கண்ணிலேயே அவன் நிறைந்து கொண்டிருக்கின்றான். அந்த பெருமான் எப்பொழுதுமே என் கண்ணிலேயே நிறைந்து கொண்டிருக்கின்றான் என்று அந்த நினைவிலே நிறுத்தியதை கண்ணிலே அவன் மட்டும்தான் தெரிகிறான் என்பதை நாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருத்தாண்டகத்திலே மனத்தகத்தான் மேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் எனத்தகத்தான் மையவர்தம் சிரத்தின் மேலாம் ஏழண்டத்து அப்பாலாம் எங்கெல்லாம் அவன் இருப்பதை கண்டிருக்கிறார். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் எனத்தகத்தான் இமையவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பொல் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதின் உள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. அவன் கண்ணிலே என் கண்ணிலே வந்தே அவன் இருக்கின்றான். ஆக காலத்தியான் என் கண்ணுளானே. எனவே அவன் கண்ணை விட்டு அகலாத சோதி. அவன் இடைவிடாது உண்ணுபவர்களுக்கு, உண்ணுதல்ல 2 சொல்லி என்னன்னா, இடைவிடாது நினைப்பவர்களுக்கு அவன் கண்ணை விட்டு அகலாது இருக்கிறான். என் கண்ணிடத்தில் அகலாத செல்வன். செல்வன் என்றால் முத்தி செல்வன். எழிலார் களாவின் முதல்வன். எழில் ஆர், ஆர்ன பொருந்துதல். பூ ஆர் மலர் கொண்டு, பூன்னா அழகு, ஆர்னா பொருந்திய, அழகு பொருந்திய மலர்.
பொலிவு மிக்க மலர்னு அர்த்தம். பூ ஆறுன்னு தனியா பிடிக்கணும். எனவே எழிலார் என்றால் எழில் ஆர். எழிலார் கடாவின், எழிலார் கடாவின் அழகு பொருந்திய கலாமரம். ஏன் அழகு பொருந்திய கலா என்று சொல்லி காட்டினார்? அதாவது இப்ப உதாரணமா இது கை, ஆனால் இந்த கை ஒரு அழகிய கையாக மாறுகிறதா. அப்புறம் சொல்றார், ஐந்தெழுத்தை இந்த கை எனக்கு உணர்த்துகின்ற பொழுது, மேலான ஒரு பொருளை உணர்த்துகின்ற பொழுது, இது அம்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே. இது ஐந்தெழுத்தை உணர்த்துகின்ற காரணத்தினால் இது மேலான அழகிய கைனா. அம்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே. ஆகையினாலே எதில் தங்கி இருக்கிறதோ அது காரணத்தினாலே இந்த கை சிறப்பு பெற்றது. அதாவது வீரசைவர்கள் இருக்கிறார். இந்த வீரசைவர்கள் என்ன செய்வார்கள் என சொன்னால், அவர்கள் பூஜை முறையிலே அவர்கள் நியமம். சிவபிரகாஷ் சுவாமிகளும் அதுதான் செய்திகளை தெரிஞ்சுக்கணும். அப்ப அவங்க அந்த வீரசைவர்கள் எப்படி பூஜனை பண்ணுவார்கள் என சொன்னா, இடது கையிலே லிங்கத்தை தாங்கிக் கொண்டு, இடது கையிலே லிங்கத்தை தாங்கிக் கொண்டு வலது கையாலே அபிஷேகம் செய்வர், அர்ச்சனை செய்து பூஜனை செய்வர். இது அவர்களுடைய கோட்பாடு. இது அவர்களுடைய ஒரு கோட்பாடு. வீரசைவர்களுக்கு 2 இலக்கணம். லிங்க தாயத்து போட்டிருப்பாங்க. சிவலிங்கத்தை கையிலே வைத்து பூஜை பண்ணுவார்கள். நாம இடது கையை கூடிய மட்டும் பயன்படுத்த மாட்டோம். கூடிய மட்டும் எல்லாம் வலது கை தான் எல்லாமே செய்ய வேண்டும் என்று விதி. ஆனால் அவர்கள் விதி இடது கையை மேல சிவலிங்கத்தை வைத்து பூஜனை செய்வார். அப்ப வீரசைவர்கள் சொல்றார், இந்த பெருமானை இந்த இடது கை தாங்குவதற்கு இது எந்த புண்ணியம் செய்திருக்கிறது என்று இந்த கை தலத்தையே வைத்து ஒரு துதி சமண நூல்ல அந்த வீரசைவர்கள் நூல்ல இருக்கிறது. இந்த கைத்தலத்தை புகழ்ந்து, ஏன்னா இறைவனை தாங்கி இருக்கிறது இல்லையா. அதுதான் துறைமங்கலம் சிவபிரகாஷ் சுவாமிகள் செய்த கைத்தல மாலைன்னு ஒன்று இருக்கிறது. கைத்தல மாலை. கைத்தல மாலைன்னு என்னது? இறைவனை பூசைக்காக தாங்கி கொண்டிருக்கிறவ இந்த கை புண்ணியம் செய்தது. ஆக அந்த கையை சிறப்பித்து கைத்தல மாலைன்னு ஒரு நூல் செஞ்சாங்க. இதே போல எல்லா விருட்சங்களும் இருக்கிறது. ஆனால் அந்த கரிவலம் அந்த நடுவிலே கலாமரத்தின் கீழ் இருந்ததன காரணத்தினாலே அது பொலிவு பெற்றது, சிறப்பு பெற்றது. அதனாலதான் எழிலார் கடல். இந்த கலாமரத்துக்கு அழகு என்னது? பொலிவு என்னது? சிறப்பு என்னது? அதன் அடியிலே சுவாமி அமர்ந்துகின்றார் இல்லையா. ஆகையினால்தான் எழிலார் கலாவின் முதல்வன். முதல்வன் என்றால் எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருப்பவன். வன்கண்ணறிஞ்சு புகுதாத நம்பன். சுவாமி எல்லா இடத்துலயும் சுவாமி தெரியுறான்னு சொல்றீங்களே, என் கண்ணிடத்து அகலாத செல்வன் சொல்லு. எனக்கு கண்ணில் படலையே. அப்பா எல்லாத்துக்கும் படமாட்டார். புண்ணியம் செய்தோர்களுக்கு அவன் தன்னை காட்டுவான். சிவஞான கண்ணை உடையவருக்கு தன்னை காட்டுவான். அல்லாதாருக்கு, வன்கணாருக்கு, அனுமணங்குகிறேன் என்று வஞ்சனை செய்தவர்களுக்கு, இல்லம் பக்தி உடையவர்களுக்கு, விளம்பர பக்தி உடையவர்களுக்கு, ஆடம்பர பக்தி உடையவர்களுக்கு அவன் லேசில புலப்பட மாட்டான். எனக்கு தெரியுது, உனக்கு புலப்படலன்னா காரணம் என்ன? வன்கண்ணார் நெஞ்சு புகுதாத நம்பன். எனவே எனக்கு காட்டியதற்கு காரணமும் உனக்கு காண முடியாத அந்த பேரும் ஏன் வந்தது, அந்த நிலை ஏன் வந்தது என்றால் அது ஆன்மாவினுடைய பக்குவமே காரணமே அன்றி அவன் அன்று. இதான் ரொம்ப முக்கியம். அவன் ஒருவனுக்கு காட்டுகிறான், ஒருவன் காண முடியாத பொருள், அது அவனது குற்றம் அல்ல. ஆன்மானுடைய பக்குவம் தான் காரணம். அவன் விருப்பு அற்றவன். ஆகையினாலே உன்னுடைய கவனக்குறைதாப்பா, உன்னுடைய பக்குவ குறைவு, அதை பக்குவப்படுத்து என்கிறான். அதற்காகத்தான் வன்கண்ணர் நெஞ்சு மாது புகுதாத நம்பன். அப்ப என்னுடைய நெஞ்சு புகுதல்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் வர்றாங்க, பேருந்துல ஏறுறேன். பேருந்துல ஏறும் போது எல்லா இருக்கைகளும் ஆள் இருக்காங்க, நான் மட்டும் நின்றுகிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல பார்க்க 3 பேர்கள் இருக்கக்கூடிய இருக்கையில, ஒரு இருக்கையில மட்டும் 3 பேர் இருக்கக்கூடிய இருக்கையில ஒருத்தரும் 2 பேர் மட்டும் அமர்ந்திருக்காங்க. ஒரு இருக்கை காலியா கிடக்கு. ஆஹா, இந்த ஒரு இருக்கை காலியாக கிடக்கிறது என்று சொல்லி நான் அதுல ஓடி போய் உட்கார போனேன். பார்த்துட்டு நான் திரும்பிட்டேன். ஏன்?
அந்த எந்த இருக்கை இடம் காலியாக இருக்கிறதோ அந்த இருக்கையிலே யாரோ உண்டு விட்டு அதுல எண்ணெய் பசையையும் வைத்திருக்கிறாங்க, கீழே ஒருத்தன் கத்தியும் வச்சிருக்கிறான். அசிங்கமா இருக்கு. நான் போய் உட்கார்ல. ஏன் உட்கார்ல? அணுக்குடைய கழிக்க வேண்டிய பொருள்கள் ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன். ஆகையினாலே இறைவன் உன்னிடத்தே வந்து உன் மனத்திலே தங்கவில்லை, உனக்கு கண்ணிலே புலப்படவில்லை என்றால் உன்னுடைய உள்ளத்திலே மாசு இருக்கிறது, அதை கழுவுங்கிறார். மனமாசு அறுத்த பெருமான் இருந்தது, அதை அறுத்தான். நீ அறுக்கும்படியாக உன்னை தகுதிப்படுத்திக் கொள். ஆக நேரத்தை மனமாசு அறுத்த பெருமான் புன்கண்ணகற்றி அடியாரை வீடு புகுவித்து நின்ற புனிதன். நம்மிடம் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளையும் நீக்கி அவன் என்ன செய்வான்? நம்மை ஆட்கொள்வான். அதான் அவனை பெருமன். சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தாலுமே நல்வழிப்படுத்தி அவனுக்கு புத்தியை புகட்டி நல்வழிப்படுத்துவான். அதான் புன்கண் அகற்றி அடியாரை வீடு புகுவித்து நின்ற அவன் தீநெறி சென்றான்னு சுவாமி விடமாட்டார். பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் மீட்டிருந்தார். அப்புறம் சுவாமிகள் நெறியெல்லா நெறியிலே சென்று சமண மத பரசமய குழியிலே சென்று விழுந்தார். ஆனால் சுவாமி என்ன பண்ணார்? பூலை நோயை கொடுத்து நம்முடைய பெருமானானவர் சைவத்திற்கு திருப்பிட்டார். அப்படியே விட்டுறல. தலகோஜம்மையனுடைய விண்ணப்பம் ஒரு பக்கம். இவர் ஏற்கனவே பூர்வம் செஞ்சிருக்கிறார். முன்னம் நம்மையடைய தவம் முயன்றான். ஏற்கனவே அவன் தவம் பண்ணிட்டான். ஒரு சிறு பெசகல் அதுக்காக விட்டுருவானா? குழந்தைய அழைத்து செல்லுகின்ற பொழுது கீழே விழுந்துட்டுன்னா கீழே விழுந்துட்டு மண்ணாயிட்டு அழுக்காயிட்டு சட்டு இருக்காயிட்டு குழந்தைய விட்டுட்டு போயிடுவானா? எடுத்து துடைத்து நான் அந்த குழந்தையை அலங்காரப்படுத்தி மீளம் கூட்டு போவேன். ஆகையினாலே புன்க நெறியிலே சென்றவர்களுக்கு ஒரு புண்ணியத்தை ஈட்டி இருந்தால் அவர்களை நல்வழிப்படுத்துவார். கூன்பாண்டியன் சமணர்களோடு சேர்ந்து கொண்டு கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னா, கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு என்ன அர்த்தம்? சிவனடியார்களை கண்டால் அது ஆகாது. ஆமா கேட்டு முட்டு. யாராவது அரகர சிவசிவ நமச்சிவாயம் சொன்னா கேட்டுட்டேனே, ஏதோ கெட்ட வார்த்தையை கேட்ட மாதிரி, அமங்கல வார்த்தையை கேட்ட மாதிரி, கண்டு முட்டு கேட்டு முட்டு. ஆனால் அதே பெருமான் ஏற்கனவே புரியும் செஞ்சிருக்கிறார். சேக்கரார் சொன்னார், ஞானசம்பந்த பெருமானுடைய கையினை மேலே தீண்டுகின்ற புண்ணியத்தை செஞ்சிருக்கான்னார். அதம் பையவே சென்று பாண்டியர்க்காகவே. ஆகையினாலே அந்த புண்ணியம் செய்த காரணத்தினாலே நாவுக்கரசு சுவாமிகளுக்கு எப்படி சூழ நோயை கொடுத்து நல்வழிப்படுத்தி மேலான கதியை சேர்த்தார், அதே போல கூன்பாண்டியனானவன் எப்படி அங்கே ஒரு தவறு செய்த பொழுது பரசமய குழியில் விழுந்த பொழுது நம்முடைய பெருமான் ஞானசம்பந்தர் மூலமாக வெப்புனை கொடுத்து செயல்பட்டார். இது எடை போன்றது. ஒரு தொழிலாளி இருக்கிறான், மண்வெட்டி கடப்பாறையை வைத்து அவன் கடினமான வேலை செய்யறான். கடப்பாறை வளைந்துட்டது. கடப்பாறை வளைஞ்சிட்டா தூர போட்டுருவானா? அந்த தொழிலாளி, ஐயோ கடப்பாறை வளைஞ்சிட்டே, இந்த கல்லை நான் முடித்து நான் கெண்ணுகின்ற பொழுது வளைந்துட்டேன்னு சொல்லி அதை தூரப்பட மாட்டான். அதை கொண்டு போய் கொல்லன் உலையிலே கொடுப்பான். கொல்லன் உலையில என்ன செய்கிறான்? நல்ல தகதக என்று எரிகின்ற அக்னிக்குள்ள போடுறான். அக்னிக்குள்ளே போட்டு சம்மட்டியை வைத்து அடித்து நிமிர்த்து விடுகிறான். எனவே வளைந்திருக்கின்ற கடப்பாறை அந்த கம்பியினை அனலிலே இட்டு நேர்படுத்துவதை போல வளைவு கொண்ட கூன்பாண்டியனது அருவிக்கூணலையும் அங்கே வெப்பு நோய் என சொல்லக்கூடிய அந்த வெப்பத்தால் தகித்து சரி பண்றான். அதே போலத்தான் நாவுக்கரசு சுவாமிகளுக்கும் வெப்பு நோயாகி வெப்பத்தை கொடுத்து அந்த கூணலை சரி பண்றான், மனக்கூணலை சரி பண்றான். இறைவன் எவ்வளவு கருணை உடையவர் பாருங்க. ஆகையினாலே தானே சுந்தரர் கேட்டார், நான் நெறியிலே போனாலும் என்னை நீ தடுத்தாட்கொள்ளணும்பா அப்படின்னாங்க இல்லையா? ஏன்னா மாயையில மயங்குவது உயிரினது இயல்பு. அதுதாங்க சொல்லி காட்டுகிறார். புன்கண் அகற்றி அடியாரை வீடு புகுவித்து நின்ற புனிதன் கண் எனக்கு முடியாத அன்பு தர என்கொல் செய்த தவமே. இப்படி என் கண்ணிடத்தை இருந்து நீங்காத செல்வனாக இருந்து எனக்கு பேரின்பத்தை தருவதற்கு காரணம் அவன் எனக்கு அன்பினை கொடுத்தான். அதான் முன்னுரையில சொன்னேன், இறைவன் நமக்கு கொடுத்த முதல் ஈடு, முதல் டெபாசிட் என்னது, கேபிட்டல் என்னது? இறைவன் நமக்கு அன்பைத்தான் கொடுக்கிறான்.
எப்போ அந்த போற்றி பகரடியில் உமாவ சிவாச்சாரியார் சொல்லி காட்டுவார். அன்பை கொடுக்கிறார். எதுல முதல்ல ஊட்டுறார்? குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட உடனே அழுகிறது. ஏன் அழுகிறது? பசியை தூண்ட. பசியை தூண்டுகின்ற பொழுது அழுகை வருகிறது. அந்த அழுகை ஒளி தாயின் காதிலே ஈர்ப்பை கொடுத்து அன்பை பிணிக்கிறாள். அந்த தாயிற்கு அன்பு ஏற்படுவதற்காகத்தான் குழந்தையை அழும்படி செய்கிறாள். அதுவரை அந்த தாய் பட்ட பிரசவ வேதனை எல்லாம் மறைந்து உடனே புன்னகை செய்து அழுகின்ற குழந்தையை எடுத்து அப்படி என்ன செய்வாள்? பால் ஊட்டுவாள். ஆகையினாலே அங்கே இறைவன் என சொல்லக்கூடிய உயிர்களுக்கு முதல்ல அன்பைத்தான் ஊட்டுகிறான். ஆகையினாலே தான் அந்த அன்பை எனக்கு கொடுத்தான். அதை நிலைத்து நின்று அவன்பால் செலுத்தும்படி செய்ததும் அவனே. அதைத்தான் இங்க சொல்லி காட்டுகிறார். தன்கண் எனக்கு முடியாத அன்பு தர என்கொள் செய்த தவமே. இந்த அன்பு வருவதற்கு காரணம் பூர்வ ஜென்மத்திலே செய்த தவம். பூர்வ ஜென்மத்திலே செய்த தவம் என சொல்லி காட்டுகிறார். உண்மையிலே அதுதான். ஒரு அடியவர் ஒருவருக்கு சிவன்பால் அன்பு ஏற்பட்டு பக்தி நெறியிலே நிற்கிறார் என சொன்னார். செய்த புண்ணியம் என்ன? புண்ணியம் செய்தனே நெஞ்சமே, என்னமா தவம் செய்தனே நெஞ்சமே. அன்பு ஏற்படும்னா சிவன் கொடுத்தாத்தான் உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதை ஞாபகப்படுத்துறேன். சொன்னதே திரும்பி சொல்றேன்னு நினைக்கிறாங்க. அன்புன்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது கண்ணப்பன் தான். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டம். இந்த கண்ணப்பனுக்கு அன்பு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? பூர்வத்திலே அர்ஜுனனாக இருக்கின்ற பொழுது பாசுபதாசுரத்தை வேண்டி தவம் பண்ணான். நம்முடைய வில்லி பாரதத்துல அர்ஜுனன் தவம் பண்றத ரொம்ப விதந்து பேசுவார். சைவ உண்மைகள் கூட அங்க சொல்லப்பட்டது. மகாபாரதம் சைவ காப்பியம். இதிகாசம் 3 சைவர்களுக்கு. ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம் 3 உண்டு. ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம். சிவரகசியத்தை எதோ பேரை கேட்ட உடனே பயப்படும். ராமாயண மகாபாரதம் என சொல்லக்கூடிய சைவ நூல். சைவ நூல் பிற்காலத்தை எழுந்த அந்த உரையாசிரியர்கள் அதை வேறு மாதிரியாக திரித்து விட்டார்கள். ஆகையினாலே மகாபாரதமும் சைவ நூல் தான். விரி பாரதத்துல அர்ஜுனன் தவம் பண்றதா அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்படி அழகாக சொல்லி காட்டிய பின்பு வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் என்று சொல்வதை போல அர்ஜுனன் தவம் பண்ணுகின்ற பொழுது சிவம் வெளிப்பட்டாலும் கூட பாசுபதாசுரம் வேணும்னு கேட்க மறந்தான். அதுல ஒரு விசேஷம். தவம் பண்ணியதனுடைய நோக்கமே பாசுபதாசுரத்தை பெறுவதற்கு. ஆனா பாசுபதாசுரம் பெறாமல் அப்படி அயர்ந்திருந்தான். அப்போ அன்பனே, நீ தவம் பண்ண உனக்கு என்ன வேணும்னா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், உன் திருவடி பேர் தான் எனக்கு வேண்டும், இப்பொழுதே ஆட்கொள்ளுட்டார். மாத்திட்டாரு, நோக்கத்தையே மாற்றி விட்டார். உடனே சிவபெருமான் புன்னகை புரிஞ்சார். எப்பா, நீ தவம் பண்ண நோக்கம் வீடு பேர் இல்லை, நீ கேட்டதனுடைய நோக்கம் பாசுபதாசுரம் என்று இருக்கிறது. உன்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை. மார யுத்தம் செய்து அதை நீ வெற்றி காண வேண்டும் என்பது அங்கே ஒரு பாண்டவர் பக்கம் வெல்ல வேண்டும், முன்னால் தான் வெல்ல வேண்டும் என்பது ஒரு விதி இருக்கிறது. எனவே உன்னுடைய பிறப்பின் பயனை அடைவதற்காக உனக்கு பாசுபதாசுரம் தருகிறேன். அர்ஜுனன் கேட்டான், பாசுபதாசுரம் என்பால் உண்மையில் இருக்கின்ற அன்பினாலைத்தானே நான் உன் திருவடி கேட்டேன். திருவடியை தர மறுக்கிறாய், அன்பிலே குறை உண்டோன்னு கேட்டான். அர்ஜுனன் கேட்டான், என் அன்புல குறைவு இருக்கான். அப்பத்தான் சிவபெருமான் சொல்றார், அன்பனே, நீ என்பால் இருக்கின்ற அன்பினை என்பால் காட்டுவதற்காக உனக்கு தனி ஒரு பிறப்பை தருவேன். எந்த பன்றியை வைத்து இப்பொழுது நீயும் நானும் வல்வழக்கிட்டு சண்டையிட்டோமோ, இதே போல நீ கண்ணப்பன் என்ற வேடர் குலத்திலே பெயர் கொண்டு நீ அங்கே இருப்பாய். அப்பொழுது இதே பன்றி வந்து நம்ம ஒருவரை இணைக்கும். அப்படிதான் அந்த பன்றி தான் நம்முடைய கண்ணப்ப நாயனார் எய்த அம்பினை உடம்பிலே தாங்கி கொண்டு காலத்தி மலையை நோக்கி போச்சு. அந்த பின்னால வரப்போய்தான் காலத்தி மலையை கண்டான். எனவே இந்த அன்பு என சொல்லக்கூடியது கண்ணப்பர் குடுமிநாதரை கண்டு அன்பு உருவானார் என்று சேக்கலார் சொல்றார். அப்படி வருவதற்கு காரணம் பூர்வத்திலே செய்த தவம், புண்ணியம், அதை கொடுத்த சிவம்.
என் மேல் இருக்கின்ற அன்பினை நீ முழுமையாக செலுத்துவதற்கு ஒரு பிறப்பை தருகிறேன்னா கண்ணப்ப நாயனார் அந்த பிறப்பை கண்ணப்ப நாயனாராக பிறப்பை கொடுக்கிறார். ஆக இந்த அன்பு என சொல்லக்கூடியது இறைவனாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதைத்தான் நீ சொல்லி காட்டுகிறார். தங்கன் எனக்கு முடியாத அன்பு தர என்கொள் செய்த தவமே. ஆகையினாலே நான் பூர்வத்தில் செய்த அந்த அன்பின் காரணத்தினாலே அந்த அன்பை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். மனசிலே அன்பு என்பது ஒன்று இருந்தால்தான் அங்கே இறைவனை சென்று நாம் அடைய முடியும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டும். இதே போல சேரமான் பெருமான் நாயனார் அவருடைய அன்பும் மிக பெரியது. தன்னுடைய தோழராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் கையிலை நோக்கி போகிறார் என சொல்லுகின்ற பொழுது அந்த கையிலைக்கும் நான் செல்வேன்னு ஆசைப்பட்டான், கையிலைக்கும் செல்வேன்னு ஆசைப்பட்டான். அப்ப சேரமான் பெருமான் நாயனார் குதிரையில வர்றார். குதிரையிலே வருகின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சுமந்து செல்லுகின்ற வெள்ளையானை வானத்திலே, அதாவது பூமியில் இருந்து எழுந்து வானத்தை நோக்கி பறக்கிறது. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்லுகின்ற யானை வானத்திலே அந்தரமாக செல்லுகிறது. தன்னுடைய குதிரைக்கு செல்கின்ற ஆற்றல் இல்லாத காரணத்தினாலே அந்த குதிரையின் காதிலே 5 எழுத்து ஓத குதிரை வானிலே அங்கே சென்றது. சென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வலம் வந்து கைலைக்கு போயிட்டு மூஞ்சி போயிட்டு. இப்படி போனதுக்கு காரணம் என்ன? கைலை பெருமான் மீது இருக்கின்ற அன்பினை முதல்ல முன்னே விட்டாராம். மனம் முன்னே சென்றது. அவரது அன்பு மனம் கைலைக்கு முன்னே சென்றது. இதே மாதிரி கண்ணப்ப நாயனார் புராணத்துல சொல்லுகின்ற பொழுது அன்பும் ஆர்வமும் முன்னும் பின்னும் இருந்து தள்ளியச்சான். அதாவது ஒரு பொருளை இழுக்கணும், முன்னே இருந்து இழுக்கணும், பின்னே இருந்து தள்ளணும். ஆர்வம் பின்னே இருந்து தள்ள, அன்பு முன்னே இருந்து ஈர்க்க கண்ணப்பன் காணத்தி மலைக்கு போனான். எனவே அந்த அன்பு என சொல்லக்கூடிய ஒன்றுதான் இறைவனோடு நம்மை பந்தப்படுத்துகின்ற ஒன்று. அந்த அன்பை கொடுத்தது அவனே, மூலமாக கொடுத்தது அவனே. அதை நான் பெறுவதற்கு என்ன தவம் செய்தேன் என்று சொல்லி காட்டுகிறான். என் கண்ணிடத்தில் அகலாத செல்வன், எழிலார் கலாவின் முதல்வன், வன்கண்ணர் நெஞ்சு புகுதாத நம்பன், மனமாசு அறுத்த பெருமான், புன்கண்ணகற்றி அடியாரை வீடு புகுவித்து நின்ற புனிதன். புன்கண்ணை அகற்றி மேலான வீட்டு வேரை கொடுப்பவன். தன்கண் எனக்கு முடியாத எல்லை இல்லாத, ஒரு எண்ட்லெஸ் என்று சொல்றோம்ல, அந்த முடிவு இல்லாத முடியாத அன்புதர எண்கள் செய்த தவமே. நான் என்ன தவம் செய்தேன் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து இறைவனை பற்றிய உண்மை செய்திகளை சொல்லி காட்டுகிறார். தவமும் தவத்தின் ஒரு பேருமான தலைவன், களாவின் முதலே புவனங்கள் ஆவை, உயிர் வர்க்கம் ஆவை, நுகர் போகம் ஆவை, புகழும் திவசங்கள் ஆதி வரு காலம் ஆவை, தெளிவார் தெளிந்த அமையத்து இவையன்றி நிப்பை, எனில் ஐய நெஞ்சில் எவரே மதிப்பர் உன்னையே. ரொம்ப பொருட்செறிவு மிகுந்த பகுதி. தவமும் தவத்தின் ஒரு பேரும் ஆன தலைவன். தவம் என்பது முயற்சி. கரிய கிரிய யோக ஞானத்தையும் தவம் என்று சொல்வது உண்டு, முயற்சி என்று சொல்வது உண்டு. ஒருவன் ஒரு முயற்சி எடுக்கிறான், தவத்தை செய்கிறான் என்றால் அவனும் ஒரு அருளை பெற்றவன், உள்ளிருந்து தூண்டுபவனும் அவனே. அதனால்தான் தவமும் தவத்தின் ஒரு பேரும், அந்த தவத்திற்கு உரிய பயனாக இருப்பவன் நீ. கவனமாக சொல்ல வேண்டிய பகுதி. முயற்சிக்கு தக்க தவத்திற்கு ஏற்ப பலனை தருபவன். சிவபெருமான் அமர்ந்து வரும் ஊர்தி எது? இடவம். அந்த இடவம் ஏன் அங்கே வைத்திருக்காது? தர்மதேவன். அது தர்ம தேவதை என்பது எப்படி உணர்த்தி காட்டுகிறது? தர்மம் என்பது முயற்சிக்கு ஏற்ப பலன், உழைப்பிற்கு ஏற்ப ஊதியம் கொடுத்த. அவர் தர்மமாகி இடவத்தில் வருகிறான் என்ற பொருள். இடவத்திற்கு 2 கொம்பு இருக்கும். 2 கொம்பு எப்படி இருக்கும்னா, ஒரு கொம்பு எவ்வளவு நீளம், எவ்வளவு பருமன், என்ன வடிவில் இருக்கிறோ அதே போலத்தான் இன்னொன்று இருக்கும். ஒண்ணுக்கு
ரெண்டு கொம்பு ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டு இருக்க, ஒண்ணு இப்படி இன்னொன்னு இப்படி இருக்க, ஒண்ணு இப்படி இருக்கும் இல்லைன்னா இப்படி இருக்கும் இல்லையா? எனவே இரு கொம்புகளும் அங்கே சமமாக வடிவத்திலும் பருமத்திலும் அந்த தோற்றத்திலும் சமமாக இருப்பதை போல முயற்சிக்கும் அந்த பலனுக்கும் சமமாக உழைப்புக்கேற்ற ஊதியம் போல முயற்சிக்கேற்ப பலனை கொடுப்பதும் அவனே. முயற்சிக்கேற்ப பலனை கொடுப்பது அவனே. தவமும் தவத்தின் ஒரு பெயரும் உங்க எல்லோருக்குமே தெரியும். சொன்ன சொல்லி ஞாபகம் அருணாச்சல புராணத்துல வருகிறது. அருணாச்சல புராணத்துல நம்முடைய வஜ்ராங்கல பாண்டியன் என சொல்லக்கூடியவன் குதிரையில வேட்டைக்கு போறான். குதிரையில வேட்டைக்கு போறான். அப்படி வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு புனுகு பூனை ஒன்று அங்கே எதிரே பார்க்கிறது. மன்னன் வேட்டைக்கு அந்த குதிரையில கட்ட 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 என்று செல்லுகின்ற பொழுது எல்லா விலங்குகளும் அஞ்சு ஓடுகிறது. ஆனால் ஒரு புனுகு பூனை மட்டும் பார்த்து அரசனை பார்த்து கொண்டே இருந்தது. வஜ்ராங்கல பாண்டியன் பாருங்க, எல்லாம் என்னை கண்டு அஞ்சுகிறதே, இந்த பூனை மட்டும் அஞ்சாது என்னை பார்த்து கொண்டு நின்று கொண்டே இருக்கிறதேன்னு பார்த்தான். வஜ்ராங்க பாண்டியனுக்கு ஒரு கௌரவம் வந்துட்டு, என்னை பார்த்து பயப்படவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி தன்னுடைய குதிரையை அந்த பூனையை நோக்கி செலுத்தினான். அந்த குதிரை பூனையை நோக்கி பாய்ந்து வருகின்ற பொழுது தன்னை நோக்கி நெருங்கி விட்டது என்று பூனை ஓடுகிறது. பூனை ஓடுகிறது, பூனையை துரத்தி கொண்டு அங்கே குதிரை ஓடுகிறது. குதிரையிலே அமர்ந்திருக்கின்ற வஜ்ராங்கல பாண்டியன் குதிரை செலுத்திக் கொண்டே இருக்கிறார். ஓடுகின்ற பூனையானது திரு அண்ணாமலை அந்த மலையினை சுற்றி 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 வருகிறது. சுற்றி வருகின்ற பொழுது ஒரு காலகட்டத்திலே ஒரு நிலையிலே அந்த பூனையானது குதிரையின் காலிலே சிக்கு உண்டு. குதிரையும் கீழே விழுந்தது, பூனையும் விழுந்தது. இரண்டும் விழுந்த அந்த சனத்திலேயே இறந்துபட்ட கீழே விழுந்த அந்த புனுகு பூனையானது அங்கே ஒரு கந்தர்வன் வடிவத்தை பெற்றது. கீழே விழுந்த குதிரையானது அதுவும் கந்தர்வ வடிவத்தை பெற்று அங்கே காந்திசாலி கலாதரன் என்று சொல்லக்கூடிய கந்தர்வர்கள் பெயர்களோடு வானலகத்தை சென்று அடைந்தார்கள். அப்ப பார்க்கிறான் வஜ்ராங்கல பாண்டியன், அவன் துரைச்சிக்கிட்டு வந்தோம், பூனைக்கு மேலான கதி கிடைத்தது, நாம் அமர்ந்து கொண்டு வந்த குதிரைக்கும் பலன் கிடைத்தது, என்ன அற்புதம் என்று தெரியலையே என சொல்லி அண்ணாமலையாரை வேண்ட. உடனே அண்ணாமலையார் அங்கே சொல்றார், அந்த ரெண்டு பேர்களுக்கும் மட்டும் ஏன் அந்த கதி கிடைத்ததுன்னா, இல்லை அந்த பூனையும் குதிரையும் மலைவடிவிலே இருக்கின்ற என்னை சுற்றி சுற்றி வந்ததாலே சாபம் நீங்கி அவர்கள் எம்முடைய கையில லோகத்தை அடைந்து சிவ வடிவத்தை பெற்றார்கள். அப்பதான் வஜ்ராங்கல பாண்டியன் கேட்கிறார், நானும் தான் சுத்துனேனே, எனக்கு ஏன் கையில பேர் கொடுக்கலன்னா. அப்பதான் பெருமான் சொல்றார், பூனையும் குதிரையும் மலையை வலம் வந்தது தன்னுடைய கால்களினால் சிரமப்பட்டு வந்தது. நீ அதை விட சிரமத்தை குறைத்து குதிரை மேலத்தானே உட்கார்ந்துருந்த, அதனால்தான் உனக்கு பலன் இப்ப கிடைக்காது, பின்னாள்ல கிடைக்கும். எதுக்கு சொல்றேன்னா, முயற்சிக்கு ஏற்ப சிரத்தைக்கு ஏற்ப பலனை கொடுப்போம். அதைத்தான் தவமும் தவத்தின் ஒரு வேறுமான தலைவர் கலாவின் முதலே திரு கலாமலத்தின் எழுந்தருளி இருக்கின்ற மூல பரம்பொருளே, நீ புவனங்கள் ஆவை பொருள் வெளிப்படை, உயிர் வர்க்கம் ஆவை, நுகர் போகம் ஆவை, புகழும் திவசங்கள் ஆதி வருகாலம் ஆவை, தெளிவா தெளிந்த அமையத்து இவை அன்றியும் நிற்பை சொல்லி காட்டுகிறார். நீ இவைகளெல்லாம் ஆகியும் நிற்பாய், ஆனால் சில சமயங்களிலே நீ அது நில்லாதும் இருப்பாய், என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அப்ப என்ன பொருள்? ஒரு இடத்துல அங்கே நம்முடைய பெருமானானவர் அவர் அட்டமூர்த்தமாகவும் இருப்பார், இல்லாதவராகவும் அவர் இருப்பார். ஆகையினாலே இறைவன் என்னென்ன வடிவுகளிலே இருக்கிறான் என்பதை அழகாக நம்முடைய திருமூல தேவர் நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே அங்கே சொல்லி காட்டுகிறார். இறைவன் எப்படிப்பட்ட தன்மையாக இருக்கிறான்? இருநிலனாய், தீயாகி, நீருமாகி, இயமானனாய், எரியும் காற்றுமாகினார்.
ஆக இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி என்று இப்படி அந்த பெருமானானவர் அட்டமூர்த்தமாய் இருக்கிறார் என்று இந்த ஸ்ரீருத்திரத்திலே உள்ளதை நவகர்ஷர் சொன்னார். இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாயினார். ஆனால் அதே இடத்துல நாவுக்கரசு சுவாமிகள் இன்னொரு இடத்துலையும் சொல்லி காட்டுகிறார். மண்ணல்லை அங்கே பேசுகின்ற பொழுது தன்னுடைய திருவாக்கிலே இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமானும் பிறர் உருவம் தம்முருவம் தானே ஆகி நெருநிலையா இன்றாகி நாளையாகி நிமிர்ப்பும் தடையடிகள் இருந்தவாறே என்று இந்த பதிகம் முழுவதும் எதுவாகவெல்லாம் இருக்கிறார் சொல்றார். அதே நாவுக்கரசு சுவாமிகள் திருவாக்கிலே அங்கே சொல்லுகின்ற போது இதே திருத்தாண்டகத்துல ஒற்றியூர் திருத்தாண்டகத்துல நீ மண்ணல்லை விண்ணில்லை வலயமல்லை மலை அல்லை கடல் அல்லை வாயு அல்லை எண்ணல்லை எழுத்தல்லை எரியும் அல்லை இரவு அல்லை பகல் அல்லை யாவும் அல்லை பெண் அல்லை ஆண் அல்லை பேடும் அல்லை பிரிதி இல்லை பிரிதும் இல்லை ஆனாயும் பிரியோய் நீயே உன் அல்லை நல்லார்க்கு தீயை அல்லை உணர்வறிய ஒற்றியோர் உடைய கோவே என ஒரு இடத்துல உண்டுங்கிறார், இந்த இடத்துல இல்லைங்கிறார். ஏனெனில் இருநிலனாய் தீயாய் அது மட்டும் எடுத்துக்கொண்டனா இறைவன் பஞ்சபூதத்துல இருக்கிறார். ஆனா பஞ்சபூதமே கடவுள் அல்ல, அதுல விரவி இருக்கிறார். பஞ்சபூதமே கடவுள் அல்ல, அதற்கும் அப்பாலும் இருக்கிறார். எனவே சிவஞானிகள் இறைவனை ஐம்பூதங்களிலும் காண்பார். ஐம்பூதங்களை கடந்து நிற்கின்ற அவனையும் தன் கண்ணால் கண்டு விடுவார்கள். அதனாலே ஐம்பூதங்களே கடவுள் அல்ல. ஆன்மாவிலே விரவி இருந்தால் ஆன்மாவே கடவுள் அல்ல, அந்த ஆன்மாவுக்கும் அப்பால் அவன் பட்டும் படாமலும் அங்கே அந்த பெருமானானவன் அங்கே சொல்லுகின்ற பொழுது இறைவனோடு உயிர் வர்க்கத்தோடு அவன் ஒன்றாய் உடனாய் வேறாயும் நிற்பான். ஒன்றாய் உடனாய் வேறாயும் நிற்பான். அதைத்தான் நீங்க சொல்லுகின்றோம். இவை அன்றி நிற்பை எப்படி தெளிவா தெளிந்த அமையத்து இவை அன்றி நிற்பை எனில் ஐய நெஞ்சில் எவரே மதிப்பர் உன்னையே. இப்படியெல்லாம் இருந்தால் உன்னை யார் சரியாக உணர முடியும்? எனவே இறைவன் எல்லாவற்றிலும் உறைந்திருக்கிறான். எல்லாவற்றிலும் அல்லாது அவன் அப்பாலும் இருப்பான், அவைகளில் இல்லாது அப்பாலும் இருப்பான் என்று அழகாகவும் அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே நம்முடைய பெருமான் என சொல்லக்கூடியவர் அங்கே எல்லாவற்றிலும் பிறவியும் இருப்பார், அப்பாலும் இருப்பார். எனவே அளவைகளாலே அவனை அறிய முடியாது, காண முடியாது என சொல்லி காட்டுவார். இன்னும் சொன்னால் எதிரெதில் இருக்கின்றான் என சொன்னாலும் கூட அவனது உண்மைத்தன்மையை எந்த ஆன்மாவாலும் முழுமையாக அறிய இயலாது. எந்த ஒரு சிற்றறிவுடைய ஆன்மாவும் இறைவனுடைய உண்மைத்தன்மையும் முழுமையும் அறிய இயலாது என்பதைத்தான் நம்முடைய மணிவாசக பெருந்தகை அழகாக சொல்லி காட்டுகிறான். தனக்கு அருளினான், ஆனால் அவனது முழுத்தன்மையை எந்த ஆன்மாவும் அறிய இயலாது என்று சொல்லி காட்டுகிறார். இன்றெனக்கருளி இருள் கடிந்து என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நீ என்னுள்ளே ஞாயிறு எழுவதை போன்று என் உள்ளத்தை எழுந்ததை நீ கண்டேன். அதான் முன்னுரையில உழவு சொல்லி சொன்னேன். சிவஞானிகள் முதலில் தன்னை உள்ளே அங்கே சிவத்தை காண்பார்கள். இன்றெனக்கருளி என்றுனா இந்த பிறப்பிலே இன்றெனக்கருளி இருகடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பு அற நினைந்தே. நினைப்பற நினைந்தேன்னா ஆன்மபோதம் கெட்டு, தற்போதம் கெட்டு, பசுபோதம் கெட்டுன்னு அர்த்தம். நீ அலா பிரிது மற்ற இன்மை, நீ எல்லா பொருளிலும் விரைந்து நீ அல்லாமல் எந்த பொருளும் இல்லை என நீ அலா பிரிது மட்டும் இல்லை, உன்னை என்று வேறு பொருளும் இல்லை. அடுத்து சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம், என்னிடம் இருக்கின்ற தத்துவங்கள் ஒன்று ஒன்றாக தேய்ந்து தேய்ந்து முடிவிலே புரண தத்துவத்திற்கு வந்து அதற்கும் மேல்
நான் என்னையும் அறியாது உன்னை மட்டுமே காணுகிறேன். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் ஒரே ஒரு பொருளாக நீ மட்டும் நிற்கிறாய். திருப்பெருந்துறை இவரை சிவனே, ஒன்று நீ அல்லை. நீ இப்படித்தான் இருநிலாய் தீயாகி காட்டுவதற்கு நீ இப்படி ஒன்றும் நீதான் என்று சொல்ல இயலாது. அன்றி ஒன்றில்லை, ஆனால் உன்னை அன்றி அவைகளும் இல்லை. ஆக ஒன்று நீ அல்லை, அன்றி ஒன்றில்லை. யார் உன்னை அறிவிப்பாரே? யார் உன்னுடைய உண்மைத்தன்மையை நீ உணர முடியும்? நீ ஒன்றாகவும் இருப்பாய், ஒன்றாகவும் இருப்பாய், வேறாகவும் இருப்பாய் என்று அந்த திருவாசகத்தில் உள்ள வாக்குகளை நினைவூட்டு கொண்ட பொழுது அங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார் நம்முடைய பெருமான். இந்த திருப்பாடலை படித்து இன்றைய சிந்தனையை அடைய நிறைவு செய்கிறேன். தவமும் தவத்தின் உருவான தலைவ கணாவின் முதலே புவனங்கள்ளாவை உயிர் வர்க்கமாவை நுகர் போகம்மாவை புகழும் திவசங்கள், அதாவது கால தத்துவங்கள், புகழும் திவசங்கள் ஆதி வரு காலம் ஆவை தெளிவார் தெளிந்த அமையத்து இவையன்றி நிற்பை எனினும் ஐய நெஞ்சில் எவரே மதிப்பர் உன்னையே. உன்னை உள்ளத்திலே வைத்து எவர் உணர வல்லார்? உன்னை முழுமையாக உணர எவராலும் இயலாது என்பதை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் என சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடைய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். மழை வழங்குக, மன்னவர் ஓங்குக, அழகு சேர் புவி ஆகுக, நல்லறம் தலையும் ஐந்தெழுத்து ஓங்குக, சங்கரன் பழைய வைதிக சைவம் பரவவே. திருச்சிற்றம்பலம்.